Hello friends, this is Akshaya here. இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ சேனல். இந்த சேனல் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கேமுக்கான கேம் பிளே. ஸோ வந்து இந்த கேம் உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி விளையாடி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கேமில் நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த கேமில் நீங்கள் ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதான் சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த கேம் பிளே. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏ வேர்ல்ட். வச்சுருக்கிறது எல்லாமே ஏ வேர்ல்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்படியே அதுக்குள்ளே போய் விளையாடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த 2 வேர்ல்டும். ஸோ எப்படி உங்கள் வேர்ல்டில் உங்கள் பேரை வைக்கிறது, மற்ற வேர்ல்டு உங்கள் பேரை வைக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ நியூ வேர்ல்ட், எடிட் வேர்ல்ட், இங்கே சைடில் 2 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் எடிட் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அப்படியே வேர்ல்டு 6 வேர்ல்டு 8 அப்படின்ற இருக்கிறதுல நீங்கள் டச் பண்ணால் போதும், உங்களுக்கு உங்களுடைய கீபேட் வந்துடும். நீங்கள் வேர்ல்டு 8 வேர்ல்டு எப்படின்னு இருக்கிறது கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே, என்னோட வந்துடுச்சு. அப்புறம் நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா திரும்பி அந்த எடிட் வேர்ல்டு கொடுத்தா போதும், எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய வேர்ல்ட்ஸில் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே பார்க்கலாம், வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னோடய வீடியோ சுற்றி உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் பற்றி சொல்லித்தரேன். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே கீழே ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் எப்படி வரும், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்விப், குட்ஸ், கிராஃப்ட், மவுண்ட், ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து குட்ஸ்ன்னு இருக்கிறதுல நீங்கள் என்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது குட்ஸில் காட்டும். எக்விப்பில் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஹேண்ட்ஸ், லெக்ஸ், ரிங். ஓகே, இது ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிற ஒரு வியர். அப்புறம் வந்து நீங்கள் கோல்டன் வாங்கிக்கலாம், ஹேண்ட்ஸ்க்கு நீங்கள் இது வேணால் வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஹெல்மெட் வாங்கலை, ஏன்னா ஹெல்மெட் பிடிச்சி கேவலமாக இருக்கும். நான் அதோட ஃபோட்டோவை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதனால் ஹெல்மெட் வாங்கலை, இதுவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது மவுண்ட்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய பெட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு கோட், அடுத்தது கோழி, அதாவது ஹென், அடுத்தது பிக், அடுத்தது பன்னி, பிக் பன்னி 2 ஒன்று தான். மாடு, கவ், அடுத்தது குதிரை கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 3 எதுன்னு பார்த்தீங்கன்னா நரி. அதுக்கு உங்களுக்கு டைமண்ட்ஸ் வேணும், என்கிட்ட அவ்வளோவா டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் நரி வாங்கலை. அடுத்தது டைகர் கிடைக்கும், அடுத்தது யூனிகார்ன். ஓகே, சாரி காய்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இப்படி ஆகிடுச்சு. ஸோ எக்விப், மவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் எக்விப், குட்ஸ், மவுண்ட்ஸ் இது பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃப்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கிராஃப்டிங் டேபிள்னு இருக்குதுல்ல, இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்கில்ஸ்க்கு போகலாம். ஸ்கில்ஸ்ன்றது இதாங்க. ஸ்கில்ஸில் உங்களுக்கு பாசிவ் ஸ்கில்ஸ், ஸ்பெல்ஸ் இப்படின்னு 2 பார்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கில் வேணுமோ, இது வந்து ஃப்ரீஸ் த பிளட் அப்படின்ற இந்த ஐஸ் கலரில் இருக்கிறது வந்து
உங்களுடைய எனிமி நீங்கள் இதை வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மூமெண்ட் ஸ்லோவாகிடும். மூமெண்ட் ஸ்லோ ஆகணும் அப்படின்றது தான் இதோட பவர். அப்புறம் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வாங்கினாதான், இதில் இந்த எல்லா ஸ்பெல்ஸ்லையுமே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வாங்கினாதான் அடுத்தது உங்களால் இதை வாங்க முடியும். ஸோ இது வந்து ஃபயர் பால் ஸ்பெல். நீங்கள் இதை இது வந்து இதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம், ஃபயர் பால். அப்புறமா வந்து இதில் வந்து இதான் உங்களை நீங்கள் இதை வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட்டோடைய மூமெண்ட் ஸ்பீட் ஸ்லோவாகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேசிவ் டேமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப மேசிவ் டேமேஜ்லாம் இல்லை. நீங்கள் அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் டேமேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இருக்க 3 பார்த்திங்கன்னா ரிலீஸ் யுவர் பொட்டென்ஷியல்சி, ஹீல் யூ அண்ட் ஆலியோ ஹங்கர் இப்படின்னு இருக்கிறது. இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லை, இது வந்து உங்களுடைய லைஃப்பை அதிகமாக்கும். ஸோ நீங்கள் ஹங்கர் அதிகமாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டு அது திரும்பி குறைச்சி இதெல்லாம் இந்த வேலை தான் தேவையில்ல, நம்ம இது கொடுத்தாலே போதும் உங்களோட லைஃப் அதிகமாகிடும். ஸோ அடுத்தது இது ஐஸ். இது பார்த்திங்கன்னா ஐஸ் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஷீல்டை வந்து இது அதிகமாக்கும். மற்றபடி இது இல்லை, ஒன்றும் இது இல்லை. அப்படி இது பார்த்திங்கன்னா இக்னடைசேஷன் பவர்னால் உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கின்னு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து என்னாகும், அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இது ரொம்ப லாங்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் அது பக்கத்துலேயே நின்னா அது வந்து இக்னடைசேஷன் பவர் நிறைய யூஸ் ஆகும். அதுவே நீங்கள் எட்ட போயிட்டீங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். இதுதான் இதோட பவர். ஸோ இது எல்லாத்தோட பவர் இதுதான். இதோட நான் வந்து ஃபயர் பால் தான் வச்சுருக்கேன், எல்லாமே லெவல் 5ல் இருக்குது. ஸோ பேசிவ் ஸ்கில்ஸ் இப்போ பார்க்கலாம். இது வந்து வுட் கட்டிங் ஸ்கில். இது நீங்கள் வெறும் வுட்டன் சா வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் இது நல்லா ஃபாஸ்ட்டாக கட் ஆகும். ஸோ வுட்டன் சா, ஸ்டோன் சா இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இது வந்து ஸ்டோன் டிக் பண்ணுறதுக்காக ஒரு டூல். அதுக்கப்புறம் இது ஸ்விம்மிங்கான டூல், இது ஜம்பிங்கான டூல். இது வந்து நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா ஃபால் டேமேஜ் கம்மியாக கொடுக்கும், இதுதான் இதுக்கான டூல். ஸோ அப்புறம் இது வந்து ஹங்கர் கம்மியாக வச்சிங்கன்னா நீங்கள் நிறையா பண்ணலாம், அதுதான் இதோடைய இது. ஸோ பேசிவ் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் பேசிவ் ஸ்கில்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேமை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேசிவ் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நான் அந்த கிராஃப்ட் நான் எனக்கு வந்து அப்புறமேட்டு இப்போ வந்து நான் உனக்கு கிராஃப்டிங் டேபிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஓகே, இதாங்க கிராஃப்டிங் டேபிள். நான் உங்களுக்கு இதில் சொன்னேன்ல கிராஃப்ட், இதாங்க இதுவும். இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் அந்த கிராஃப்டிங் டேபிளை வாங்கி அது நீங்கள் கீழே வச்சு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து எப்படி கிராஃப்டிங் டேபிளை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஒரு அவன் வேணுன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதை இங்கே காட்டும். ஸோ எனக்கு இப்போ வந்து 6 ஸ்டோனும் 2 வுட் பிளாங்க்கும் தேவை. ஸோ வந்து நான் வந்து 2 வுட் பிளாங்க் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வுட் பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கிராஃப்டிங் டேபிளுக்கு போய் கிராஃப்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது அவன் வேணும்னா இது நீங்கள் கிராஃப்ட்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு அவன் கிராஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த கிராஃப்டிங் டேபிளில் நீங்கள் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் விஷயம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கோல்டன்
ஐ மீன் டைமண்ட் அமெத்திஸ்ட். இது வந்து நம்ம கேமில் அமெத்திஸ்ட்னு கூப்பிடுவாங்க, நம்ம வந்து சிம்பிளாக டைமண்ட்னே சொல்லிக்கலாம். இந்த டைமண்ட் இதெல்லாம் கத்திலாம் வாங்கணுன்னா உங்களுக்கு கீழே ஒரு புக் மாதிரி காட்டும். அதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணணும். ஸ்க்ரால்னால் இது ரொம்ப விலை உயர்ந்த ஐட்டம். அதனால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி இதை எப்படி வந்து எப்படி சொல்கிறது எனக்கே தெரியலையே. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ண கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த புக்கை தொட்டு உங்கள்கிட்ட 26 டைமண்ட் இல்லைனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். அது வந்து ஸ்க்ரால் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா கீழே கிராஃப்ட் ஒன்று தரும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து சில ஐட்டம்ஸ்க்கு கோல்டு ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து 300 காயின்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டு இதுக்கெலாம் வந்து 300 காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் மதிப்பில் இருக்கும் கோல்டுக்கெலாம். இதுவே டைமண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா டைமண்டு பொருட்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெம்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கிராஃப்டிங் டேபிளை யூஸ் பண்ணணும். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரால் கொடுத்துட்டேன். இந்த புக்குக்கு பதிலாக கேன்சல் வந்திருக்கு பாருங்கள், கிராஃப்டில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த கிராஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து நான் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் கிராஃப்டிங் டேபிளை யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம ஷாப்பை பற்றி பார்க்கலாம். ஷாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங். நீங்கள் இது தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு நியூ வேர்ல்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ஷாப் பக்கத்துலேயே தான் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த ஷாப்பை எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. சில பேருக்கு வந்து நிறைய பக்ஸ் ஆகும். அதாவது இந்த ஷாப்பை பாதி வரைக்கும் அப்படியே கரெக்டாக வரும், அதுக்கப்புறம் உங்கள் ஷாப் எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே ஷாப் இருந்தால் தயவு செஞ்சு எடுக்காமல் போயிடாதீங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ரெண்டும் கலந்த ஐட்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இப்போ நீங்கள் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இது கொடுத்து வாங்கிடலாம். அதாவது இப்போ எனக்கு இந்த சன்ஃப்ளவர் தேவை அப்படின்னா 10 காயின்ஸ் கொடுத்து சன்ஃப்ளவர் வாங்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் காயின்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் 10 காயின்ஸ் கொடுத்து சன்ஃப்ளவரை வாங்கிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஷாப்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அப்போ ஒரு விஷயத்தை செல் பண்ணணுன்னா, அதாவது நீங்கள் கொடுத்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் இந்த ஷாப்பில் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த 6 மஷ்ரூம்ஸ் செல் பண்ண போகிறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கணுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுக்கலாம். இதுவே நான் 1 தான் செல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மைனஸ் சிம்பிளை கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுவான்றது உங்கள் விருப்பம். ஸோ செல் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க. நான் 6 மஷ்ரூம் செல் பண்ணால் எனக்கு வந்து 3000 கிடைக்கும். ஸோ நான் செல் பண்ணிடுறேன், எனக்கு 3000 கிடச்சிருச்சு. நீங்கள் மேலே காயின்ஸ் இருந்து பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் பின்னாடி போய் பார்த்துட்டு. ஸோ இதுதான் எப்படி நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும் நான் சொல்லிவிட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து என்னோடய வீடெலாம் காட்டுறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். Until then, it's bye-bye from Akshaya. Thank you.